Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு ஹாஃபலி எக்ஸாமினேஷனுடைய ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 10th இங்கிலீஷ்க்கான திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடந்த 2022 அஃபீஷியல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர். ஸோ போன வருஷம் நடந்தது. இதில் கொஷின்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்குருங்க. லாஸ்ட் இயர் நடந்ததாக இருந்தாலும் கவர்மெண்ட் கொஷினுடைய இது அப்படின்றதுனால காமனாக நடந்தது அப்படின்றதுனால அந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு இந்த கொஷின் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் போட்டிருந்தோம். அதில் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. த மென்ஷன் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் INS விதார்னி, அப்புறம் ஒய் டிட் த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை, வாட் வேர் த வேரியஸ் திங்ஸ் தட் டெம்ப்டட் மிஸ்டர் ஃப்ரான்ஸ் டு ஸ்பெண்ட் இஸ் அவுட்டோர்ஸ், வாட் வாஸ் த டெய்லி ரொட்டீன் ஆஃப் சன்யால். நாலுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதே போல் அப்ரிசியேஷன்ஸ் போயம்க்கு நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன கொஷின்ஸில் தான் கேட்டிருக்காங்க. ஹூ டஸ் ஹீ ரெஃபர் டு, அப்புறம் மென்ஷன் த சீசன்ஸு, ஹவ் இஸ் அ உமன், வாட் டஸ் ஷீ சிம்பலைஸ், அப்புறம் வாட் டஸ் இட் ரெஃபர் டு, வாட் ஹேப்பன் இன்சைட் இட், ஹூ டஸ் வி ரெஃபர் டு, வாட் டு தே ஆஸ்க் ஃபார். இது எல்லாமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் தான் கேட்டிருக்காங்க. அண்டு கிராமர்லாம் ஈஸியாக தான் இருக்குது. பேராகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன 4th ப்ரோஸ் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் கேட்டிருக்காங்க, அப்புறம் 6th ப்ரோஸ் கேட்டிருக்காங்க. 6th ப்ரோஸ்லேருந்து உங்களுக்கு அப்புறம் 7th ப்ரோஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 4th 6th 7th. போயம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் 4th போயம் கேட்டிருக்காங்க. 5th போயம்லேருந்து பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பொய்டிக் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2nd போயம்லேருந்து கேட்டிருக்காங்க. பேராஃப்ரேசிங்கும் உங்களுக்கு 5th போயம்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் சப்ளிமெண்ட்ரிலேருந்து இந்த 5 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா 2nd சப்ளிமெண்ட்ரிலேருந்து உங்களுக்கு இந்த ரீஅரேஞ்ச் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ்டு மதர் சப்ளிமெண்ட்ரி அதுலேருந்து உங்களுக்கு இந்த பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் கான்செப்ட் இந்த 20 மார்க், அதுக்கு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு, லெட்டர் ரைட்டிங் வந்துருச்சு, அப்புறம் ஐட்டக்கம் 2 லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. தேவையில்லாமல் 2 லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க தெரில. அப்புறம் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் நோட் மேக்கிங் சம்மரைசிங் கேட்டிருக்காங்க, சம்மரி ரைட்டிங் கேட்டிருக்காங்க. அப்புறம் எரர் ஸ்பாட். அட்வர்டைஸ்மெண்ட் எழுதலாம், லெட்டர் ரைட்டிங் 2ல் ஏதாவது ஒன்று எழுதலாம், அப்புறம் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் எழுதலாம், அப்புறம் சம்மரி எழுதலாம். ஸோ 4 எழுதிடலாம், 20 மார்க். எரர் ஸ்பாட் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்குது. திஸ் இஸ் த செகண்ட் பீரியட்னு வரும். இங்கே ஜான் இஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட், அப்புறம் ஈச் ஆஃப் த சைக்கிள்ஸ் இஸ் டேமேஜ்டு, த டாக் ஃபெல் இன்டு த ரிவர், இஸ் திஸ் த புக்கு. ஸோ ஈஸியாக தான் இருக்குது 5மே. அப்புறம் மெமரி போயம் வந்து உங்களுக்கு 5th போயம்லேருந்து கேட்டிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி வந்துருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் 5th நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. ஸோ அந்த சப்ளிமெண்ட்ரி கேட்டிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டாக பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனும் போயம் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ கொஷின் பேப்பர் வந்து ஈஸியாக தான் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு போன வருஷம் நடந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டுடைய கொஷின் பேப்பர், திருப்பூர் டிஸ்ட்ரிக்டுடைய கொஷின் பேப்பர், தென்காசி டிஸ்ட்ரிக்டுடைய கொஷின் பேப்பர், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டுடைய கொஷின் பேப்பர், அப்புறம் அந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்டுடைய கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீயும் இருக்குது. தென் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், சேலம் டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், இந்த டிஸ்ட்ரிக்டினுடைய கொஷின் பேப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதோட டவுன்லோட் லிங்க்கை நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த எல்லா கொஷின் பேப்பர்ஸையுமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கிறேன். தேங்க்யூ.